பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃப்ரூக்டோஸ் சுக்ரோஸ்னு போன்ற சர்க்கரைகள் இருக்குது. இது உடலுக்கு உடனடியான ஆற்றலை கொடுக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க பலாப்பழத்தை சாப்பிட்டா. இந்த பலாப்பழம் சாப்பிட்டா தைராய்டு பிரச்சனைகளை தடுக்குமா, அது போக உங்களுடைய ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கொடுக்குமா, ரத்த அழுத்தம் குறையுமா, செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது இந்த பலாப்பழம். டயட்ரி நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிகமாக இதில் இருக்குது. இதனால் செரிமான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது. அது போக பார்த்தீங்கன்னா கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பலாப்பழம் சாப்பிட்டா. பலாப்பழத்தை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டிஎன்ஏ செல்களை சேதம் அடைகிறத தடுக்குமா, அது போக சேதமடைஞ்ச செல்கள் பிறழ்வடைவதையும் தடுக்குமா. அண்ட் பலாப்பழத்தில் ஸ்டார்ச் அதிகமாகவும் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகவும் இருப்பதனால இதை உட்கொள்ளும் போது பெருங்குடல் புற்றுநோயோட தொடர்புடைய நச்சுக்களை குடலிலிருந்து முற்றிலும் வெளியேற்ற உதவி புரிஞ்சு குடல் புற்றுநோயின் அபாயத்தை இது தடுக்குமா. ரத்த சோகையை கூட சரி செய்யுமா இந்த பலாப்பழம் சாப்பிட்டா. எலும்புகளுடைய வலிமைக்கு கால்சியம் அவசியம் இல்லையா, கால்சியம் வெறும் பாலில் மட்டும் இல்லை பலாப்பழத்துலையும் இருக்குங்க. அதுவும் ஒரு கையளவு பலாப்பழத்தில் சுமார் 56.1 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது ஒரு நாளைக்கு வேண்டிய கால்சியத்தில் 6% ஆகும். எனவே பலாப்பழத்தை சாப்பிட்றதுனால எலும்பு பிரச்சனைகளையும் தடுக்கிறதோட எலும்புகளும் நல்லா பலம் பெறுமா. ஆண்களுக்கு பலாப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரும ஆரோக்கியம் மேம்படுமா. பெண்களும் சாப்பிடலாம், ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்காதீங்க. ஆண்களுக்கு பெண்களை காட்டிலும் பலாப்பழம் நிறைய நன்மைகளை தருது. உங்களுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய நிறைய சேதமற்ற செல்களை கூட இந்த பலாப்பழம் தடுத்து ஆரோக்கியமான இளமை தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்குமா.